கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சங்கீதம் 149 சங்கீதம் கவனித்து பாருங்கள். அல்லேலூயா என்று துவங்கி அல்லேலூயா என்று சொல்லி முடிவடைகிறது. இந்த சங்கீதம் அல்லேலூயா சங்கீதங்களில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சங்கீதம். எந்த வகையில் என்று சொல்லி நீங்கள் கேட்டால், இந்த சங்கீதங்களுடைய வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். எப்படி இந்த சங்கீதம் ஆரம்பமாகிறது? 1வது வசனத்தில், அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லி சொல்லுகிறார். இப்ப அவருடைய துதி விளங்க வேண்டும் என்கிறதான விஷயத்தை மையப்படுத்தி இந்த சங்கீதத்தை அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்ன செய்ய வேண்டும்? அவரை உண்டாக்கினவரிலே அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர்கள் களி கூற வேண்டும். அவருடைய துதி விளங்குவதற்காக அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிகூறவும் இருக்க வேண்டும். அவர்கள் துதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தரை அவர்கள் தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் கீர்த்தனம் பண்ண வேண்டும். கர்த்தர் அவரை துதிக்கிற மக்கள் மேலே, அல்லேலூயா என்று சொல்லுகிற மக்கள் மேலே பிரியம் வைக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். இப்படி நீங்கள் சொல்லிக்கொண்டே போவீர்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய விஷயங்களிலே இந்த மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் தொடர்ந்து சொல்லுகிறார். பரிசுத்தவான்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், கர்த்தரால் ரட்சிப்பை பெற்ற ஜனங்கள், கர்த்தர் பிரியம் வைத்திருக்கிற அவருடைய ஜனங்கள் படுக்கையின் மேல் கம்பீரிப்பார்கள். அப்ப அந்த நைட், அவர்களுடைய நைட் ஒரு இன்பமான, ஒரு பீஸ்ஃபுல்லான, சந்தோஷமான ஒரு இரவாய் இருக்கும். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார் 6வது வசனத்தில். நீங்கள் 6, 7, 8 3 வசனங்களையும் கவனித்து பாருங்கள். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இப்ப நீங்க இந்த சங்கீதத்திலே அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய துதி விளங்க வேண்டும், அப்படின்னா நிலைக்க வேண்டும். ஏதோ வந்துவிட்டு போய் விடுவது கிடையாது. அதற்கு பேர் தான் விளங்குவது. சிலர் சொல்லுவாங்க, இந்த குடும்பம் விளங்குது, நல்ல விளங்குகிற குடும்பம், அந்த 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 குடும்பத்தில் உள்ள நபர்கள் தலைமுறையார் விளங்குகிறார்கள். சிலர் சொல்லுவாங்க, அவர்கள் விளங்கவே இல்லை, அவர்கள் விளங்கவே மாட்டார்கள், அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த விளங்குவதாக என்கிறதான வார்த்தையினுடைய பொருள் நிலைத்திருப்பதாக. கர்த்தருடைய துதி எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும். இதற்கு யார் காரணமாய் அமைய வேண்டும் என்று சொன்னால், அவர் பிரியம் வைக்கிற சாந்த குணமுள்ள பரிசுத்தவான்கள், இவர்களால் தான் இதை செய்ய முடியும். இவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு என்ன என்பதை பாருங்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்க, ஜனங்களை தண்டிக்க, அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்ட, தேவனுடைய எழுதப்பட்ட தோரா நிச்சயமாக அது நியாய தீர்ப்பு, அதை அவர்கள் பேர் செலுத்த, இப்படியெல்லாம் செய்து அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி இருந்து கொண்டு, அவர்களுடைய கையில் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமும் வைத்துக் கொண்டு, இந்த விஷயங்களெல்லாம் அவர்கள் செய்யும் பொழுது கர்த்தருடைய துதி விளங்குகிறது. இதை என்னவென்று சொல்லுகிறார்? மேலுள்ள 8 வசனங்கள் என்ன என்பதை கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிறார். கவனியுங்கள், எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அற்புதமான வார்த்தைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. எந்த கனம்? மேலுள்ள இருக்கிற 8 வசனங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எது கனம்? கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவது, பரிசுத்தவான்களுடைய சபையில் அவருடைய துதியை விளங்க வைப்பது, தம்மை உண்டாக்கினவர்கள் மகிழ்வது, களி கூறுவது, கீர்த்தனம் பண்ணுவது,
இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இது யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், கனம் பெற்ற பரிசுத்தவான்களுக்கு கிடைக்கிறது. இவைகளெல்லாம் நீங்களும் நானும் பெற்ற ஜனம். உங்களுக்கும் எனக்கும் பேர் என்ன? கனம் பெற்ற பரிசுத்தவான்கள். அதையே இந்த சங்கீதத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆம், உங்களையும் என்னையும் கனப்படுத்தி பார்க்கிற, உங்களையும் என்னையும் பரிசுத்தவான் ஆக்கி பார்க்கிற அவருடைய நாமத்திற்கு இந்த சங்கீதக்காரன் துவக்கத்திலும் அல்லேலியா என்று சொல்லி சொல்லுகிறார், முடிவிலும் அல்லேலியா என்று சொல்லி சொல்லுகிறாரே. நீங்களும் நானும் ஏன் அவருக்கு அல்லேலியா என்று சொல்லி சொல்லக்கூடாது? எதற்காக? என்னை ரட்சித்து, என்னை ஆசீர்வதித்து, என் பெயரை பெருமைப்படுத்தி, என்னை பிரஸ்தாபப்படுத்தி, என்னை பரிசுத்தவானாக்கி அழகு பார்த்த என் அன்பு தெய்வம், அருமை தெய்வம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு எவ்வளவு கனத்தையும் கொடுத்திருக்கிறார். இவர் சொல்லும் பொழுது இந்த கனம் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமானதல்ல, அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகக்கூடிய கனம் என்று சொல்லி சொல்லப்படும் பொழுது, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்ல, நீங்களும் இந்த லிஸ்ட்ல உள்ள வந்துட்டீங்க. இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி தானே? இந்த கனத்திற்குரியவர்கள் நீங்கள் என்று சொல்லி சொல்லும் பொழுது எத்தனை பேர் இது என்னுடைய காதுகளால் நான் கேட்கக்கூடிய ஆசீர்வாதமான செய்தி, என்னுடைய காதுகள் கர்த்தரால் கனம் பெற்றேன் என்று சொல்லக்கூடிய செய்தியை கேட்கக்கூடிய பாக்கியமான காதுகளாய் அமைந்ததற்காய் நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறீர்கள்? வாருங்கள், சேர்ந்து அல்லேலுயா அல்லேலுயா என்று சொல்லி ஆண்டவருக்கு திரும்பவுமாக இந்த அல்லேலுயா சங்கீதத்தின் மூலமாக அவருக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்ல கர்த்தர் உங்களை அழைக்கிறார். வாருங்கள், ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, எங்களை கனத்திற்குரிய பாத்திரமாக மாற்றி அழகு பார்த்தவரே, எங்களை பரிசுத்தவான்களாக்கி மாற்றி அழகு பார்த்தவரே, உமக்கு நாங்கள் அல்லேலுயா என்று சொல்லி சொல்லுகிறோம். நாங்கள் கனத்திற்குரியவர்கள் என்கிற செய்தியை எங்களுடைய காதுகள் கேட்கும் அளவிற்கு ஆண்டவரே, எங்களுடைய காதுகளை பாக்கியமான காதுகளாக நீர் மாற்றினீரே, அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இது எங்களுடைய செவிகளில் பாய்ந்து எங்களுடைய இருதயத்திலே அது நிலை நின்று எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்களுக்கு ஒரு பூரிப்பி மகிழ்ச்சியும் உண்டு பண்ணுகிற செய்தியாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் கனம் பெற்ற பரிசுத்தவான்கள் அல்லேலுயா என்று சொல்லி சொல்லுகிறோம். இந்த வசனத்தை தியானிக்கிற மக்கள், படிக்கிறவர்கள், எங்களோடு ஜெபத்தில் இணைக்கிறவர்கள், இதை ஆண்டவரே உலகமெங்கும் படிக்கிற, எல்லா மொழிகளிலும் படிக்கிற எல்லா ஜாதி மக்களும் கனம் பெற்ற பரிசுத்தவான்கள் என்கிற உணர்வை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். துதி, கனம், மகிமை, அல்லேலுயா எல்லாமே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.